வணக்கம் மக்களே. இப்போ நம்ம கொசு தேனீ கூட்டில் எப்படி தேனை அறுவடை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முக்கியமான பொருட்கள் என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாட்டர் பாட்டில், நல்லா காத்தோட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன துணி, ஒரு கத்திரிக்கோல், ஒரு ரப்பர் பேண்டு, ஒரு பிளேட்டு, கத்தி ஒன்று. எப்போயுமே ஆரம்பிக்கும் போது எல்லா பொருளும் கரெக்டாக ரெடியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஒரு வாட்டர் பாட்டிலுடைய அடிப்பகுதியை கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணி எடுத்தாச்சு. அந்த துணியை எடுத்து அந்த அடிப்பகுதி கட் பண்ண அடிப்பகுதியை ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி வச்சிடுறோம். இது எதுக்குன்னா, தேனியே பிடிக்கணும். இதில் தான் பிடிக்க போகிறோம். பிடிச்சி அதை அடைச்சி வைக்கும் போது காத்தோட்டம் வேணும். அதுக்காக எப்போயுமே கொசு தேனீ கூட்டிலேருந்து முதல்ல தேனியை பிடிச்சிட்டு தான் தேன் கூட்டிலேருந்து தேன் எடுக்க முடியும். என்ன காரணம்னா, தேனி தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும். சின்னதாக இருக்கனால கொஞ்சம் அங்கேயும் கண்ணுக்குள்ளே இது போய் கொட்டி கடிச்சு வச்சிருச்சுன்னா பிரச்சனை, காதுக்குள்ளே போயிடுச்சுனாலும் பிரச்சனை. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் முதல்ல வாட்டர் பாட்டிலை வச்சு தேனியெல்லாம் பிடிச்சிடணும். அதை நம்ம வாட்டர் பாட்டிலில் தேனியோட என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, அந்த வாட்டர் பாட்டிலோட வாயை அதுக்குள்ளே நுழைச்சி மேலே லைட்டாக தட்டினோம்னா, கத்தியை வச்சு தட்டினோம்னா தேனி எல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கும். அப்போது முக்கால்வாசி ஒர்க்கர் பீஸ் எல்லாம் வெளியில் வந்துடும். அப்போது யங் பீஸ் மட்டும் உள்ளே இருக்கும். அப்போது தேனியெல்லாம் ஒரு வாட்டர் பாட்டிலில் வச்சு பிடிச்சிடலாம். ஆல்மோஸ்ட் எல்லா தேனீக்களும் வெளியில் வந்துடும். சின்ன தேனீக்கள் மட்டும் வர முடியாது. அது எல்லாத்தையும் பிடிச்சிடுறோம். இப்போ தேனீக்கள் எல்லாத்தையும் பிடிச்சாச்சு. இதெல்லாம் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா பெரிய தேனீக்களும் கடிக்கிற தேனீக்கள் மட்டும்தான் இருக்கும். எல்லா தேனியும் வந்திருக்கணும். ராணி தேனி இருக்கா இல்லையாங்கிறது என்னால் பார்க்க முடியல, கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கனால. ஆனால் உள்ள தேனீக்கள்லாம் இருக்குது. இப்போ ஒரு கத்தியை வச்சு உள்ள ஏதாவது சந்து இருந்ததுன்னா அந்த சந்தை வச்சு லைட்டாக அந்த ஒட்டியிருக்கும். ஏன்னா அந்த ப்ரொப்போலிஸ் வச்சு ஒட்டியிருக்கும். தேனி கோந்தை வச்சு ஒட்டியிருக்கோம். அதுதான் இதுக்கு பாதுகாப்பு. ஏன்னா கொட்டுற தன்மை கிடையாதுங்கிறனால அதை நம்ம கத்தியை வச்சு அதெல்லாம் பிரேக் பண்ணுறோம். ஸோ அப்படி மூலமாக எடுக்கும்போது தான் உங்களுக்கு தேனி அந்த கூட்டை பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ சில சமயம் ஈஸியாக பிடிச்சலாம், சமயம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதுக்கு நம்ம கத்தியை யூஸ் பண்ணுறது நல்லது. இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், ஒட்டி இருக்கிறதான் தெரியுது பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக இப்போ தேனீக்களை பிடிச்சதுனால தேன் ரொம்ப கம்மியாக இருக்கும். தேனீக்கள்லாம் ஒன்று ரெண்டு கொஞ்சம் தான் பறக்கும். இதெல்லாம் முட்டைகள். இங்கே நல்லா பளிச்சுன்னு பெருசாக குட்டி குட்டியாக நிறையா தெரியுதுல, அதெல்லாம் முட்டைகள். இதெல்லாம் மகரந்தம், தேன் எல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த பகுதி முட்டை, மகரந்தம், தேன் இருக்குது பாருங்கள். தேன் இதெல்லாம் திராட்சை குத்து மாதிரி தேன் தெரியுது. இந்த சைடெலாம் மகரந்தம் இருக்குது. மஞ்சளாக இருக்கிறதெல்லாம் மகரந்தம், கொஞ்சம் கருப்பாக உருண்டையாக இருக்கிறதெல்லாம் தேன். திராட்சை குத்து மாதிரியே இருக்கும். இப்போ தேனை நம்ம அறுவடை பண்ணிடுறோம். தேனை அறுவடை பண்ணி மகரந்தமும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு, நம்மளுக்கு தேவையானவங்க எடுத்துக்கிட்டு, மீதியெல்லாம் தேனீகளுக்கே விட்டு வச்சிடுறோம். இப்போ இந்த தேனியை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மிங்க. ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்னா, தேன் மட்டும் அது கொஞ்சம் விட்டு வச்சிடுறோம், மகரந்தமும் கொஞ்சம் விட்டு வச்சிடுறோம். சரி, ஆனால் அதோட குடும்பத்துக்கு வேணும்ல. அப்புறம் பழையபடிக்கு எடுத்து மூடி வச்சுட்டு இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருந்த தேனீக்களையெல்லாம் திருப்பியும் ரிலீஸ் பண்ண போகிறோம். முதல்ல பாக்ஸ் எப்படி வச்சுருந்தோமோ அதே பொசிஷனில் அதே டைரெக்ஷனில் வச்சிடணும். அந்த பிடிச்சி வச்சுருந்த தேனீக்களையெல்லாம் இப்போ ஓப்பன் பண்ணி ரிலீஸ் பண்ணிடுறோம். ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தேனீக்கள் எல்லாம் பழையபடிக்கு அந்த பாக்ஸ்குள்ளே நுழைய ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரம் நம்ம தள்ளி நின்றுக்கிட்டோம்னா தேனீக்கள் தொந்தரவு இல்லாமல் அதே நேராக கூட்டுக்குள்ளே போய்க்கும். இப்போ பாருங்கள், எல்லாம் வெளியில் வருது பாருங்கள். வெளியில் பறந்து நேராக கூட்டுக்கு போக ஆரம்பிக்கும். இப்போ கூட்டுக்குள்ளே திருப்பியும் பழையபடிக்கு எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிடும். உள்ள ரிப்பேரிங் ஒர்க்லேருந்து எல்லாமே தேனீக்கள் பண்ணிடும். இந்திய தேனி, கொசு தேனி, இத்தாலிய தேனி, இந்த மாதிரி பல வகையான தேனீக்கள் உங்களுக்கு வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி மலை தேனி, கொம்பு தேனி ஏதாவது உங்களுக்கு தொந்தரவாக இருந்தது, உங்களுக்கு இடம் விட்டு இடம் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் 99 403 92 109. இன்னொரு நம்பர் பார்த்திங்கன்னா 63 80 70 2007. உங்களுக்கு ஹோம் டெலிவரியும் செஞ்சு தரப்படும். அதே மாதிரி நேரில் பயிற்சியும் கொடுக்கப்படும். நீங்கள் என்னோடய ஃபார்முக்கு பயிற்சி எடுத்துக்கிறனாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் எது இருந்தாலும் ஃபோன் பண்ணி இல்லை மெசேஜ் அனுப்பிச்சு எனக்கு கேட்டுக்கலாம். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கும் என்கரேஜிங்காக இருக்கும். உங்களுக்கும் புது புது தகவல்கள் என்னால் கொடுக்க முடியும். நன்றி, வணக்கம்.